சேலம் மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி சேலந்தாம்பட்டு. இந்த ஏரியில் மீன் வகைகள் அதிகமாக காணப்படும் என்பதால் மீன்பிடிக்க குத்தகைக்கு விடப்பட்டு உள்ளது. குத்தகை காலம் முடிவுற்ற நிலையில் மீண்டும் மீன்கள் அங்கு விடப்பட்டது. அந்த பகுதியில் நேற்று முதல் ஏரியில் மீன்கள் செத்து கிடப்பதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் சுவாசிக்க முடியாத சூழலும் அந்த பகுதியில் உள்ளது. மேலும் இதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏரியில் செத்த மீன்களை கரை பகுதிக்கு ஒதுக்கி துர்நாற்றம் வீசுகிறது. அந்த பகுதியில் பள்ளி மற்றும் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்டவை உள்ளன. அந்த பகுதியில் தற்போது சுவாசிக்க முடியாத சூழல் உள்ளது. இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சியும் நடவடிக்கை எடுத்து செத்து கிடக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் சேலத்தாம்பட்டு ஏரி ஏற்கனவே ஏலம் விடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன சொன்னோன்னா, இந்த ஏரியில் டிச் தண்ணி கலக்குது, இந்த ஏரி ஏலம் விடாதீங்க, இதை இடத்த ஆய்வு பண்ணுங்க, இதால் மக்களுக்கு இந்த ஏரி தொந்தரவாக வருதுன்னு ஏற்கனவே நான் 5 தடவை புகார் மனு கொடுத்துருக்கேன் மாவட்ட கலெக்டருக்கு. இந்த வழியும் அந்த அம்மாவுக்கு பார்க்க நேரம் இல்லை. இங்கே இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கமிஷன் காசு வந்தால் போதும் சொல்லி இந்த ஏரி ஏலம் விட்டாங்க. இன்றைக்கி தண்ணி இன்றைக்கி ஏற்கனவே தண்ணி மாசுபட்டு போய் இந்த ஊரே ரொம்ப சிரமத்தில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மீன் சேர்த்து ஊரே இன்றைக்கி கவிச்சு அடிச்சு கிடக்குது. இந்த அதிகாரி இன்ன வழி எந்த ஒரு பிடிஓ எந்த ஒரு அதிகாரியும் இன்ன வழி பார்க்காது. எவ்வளோ நட்சத்திரமான அந்த திமுக அரசு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள்னால கருந்து யாருமே இந்த இடத்துல செயல்படுறதுல இந்த சேலத்தாம்பட்டு ஏரியில் நான் பல முறை தமிழக வாழ் உரிமை மட்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுகிட்டே இருக்கிறோம். எடுத்துக்குவாங்க, அதிகாரி ஆய்வு பண்ணுங்க. இன்னும் வரையும் எந்த ஒரு அதிகாரியும் இல்லை. மக்களுக்காக தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. மக்கள் நலனை கலந்து ஏன் நீங்கள் ஒரு அதிகாரியோட எதுவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த இவ்வளோ ஒரு மக்கள் ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் மக்களுக்காக யாரும் நிற்க மாட்டீங்க? இங்கே பாருங்க, சேலத்தாம்பட்டில் கிட்டத்தட்ட 100 ஏக்கரா. இந்த 100 ஏக்கராவில் 100 ஏக்கராவில் இன்றைக்கி 80 ஏக்கரா தண்ணி நிற்கிது. இன்றைக்கி எல்லா மீனும் செத்து போய் ஊரே ஆறிடுது. இதால் மக்களுக்கு நோய் தொற்று வந்தால் யார் பொறுப்பேற்றுக்கிறது? பல முறை சொல்லி இங்கே இருக்கிற எந்த ஒரு அதிகாரமும் இன்ன வரைக்கும் பார்க்க கிடையாது. நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இது வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக சம்மந்தப்பட்ட அத்தனை துறை அதிகாரிகள் இந்த இடத்த ஆய்வு பண்ணி இந்த மீனெல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் உடனடியாக நீங்கள் அதிகாரி எங்களுக்கு உத்தரவு நீங்கள் கொடுக்கணும். மக்களுக்கு நலனுக்கு இருந்து இந்த இடத்துல எல்லாம் ஆய்வு பண்ணுங்க. இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம், ஓட்டு அரசியல் மட்டும்தான் நாங்கள் இருப்போம்னு சொன்னால் வருங்காலத்தில் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. நாங்கள் இப்போ சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை நாங்கள் போராட்டமாக கையில் எடுத்தால் வேறு மாதிரி பிரச்சனை போயிடும். மக்கள் சார்ந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம். மக்களுக்காக போராடுங்க, மக்களுக்காக நில்லுங்க. வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்தது நீங்கள் ஒரு நாளுக்குள்ள இது சரி பண்ண முடியலைன்னா நாங்கள் வீதியில் இன்னும் போராட்டம் தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக தண்டிக்குது.